மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் அவர் உங்களுக்கு நட்பு கிரகம் தான். அவர் அஷ்டமாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கார். தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாங்க. இப்போ மிதுன ராசி அன்பர்களில் வேலை இல்லாத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், ஒரு நிரந்தர பணி கிடைக்கலையே அப்படின்லாம் ரொம்ப ஏக்கத்தோடு இருப்பாங்க இல்லையா? அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம்னே சொல்லுவேன். ஏன்னா 10வது இடம் என்றது தொழில் ஸ்தானம். 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. அதன்படி பார்க்கும்பொழுது பாவியாகி அந்த சனி பகவான் வந்து சேர்றாரு. நிச்சயமாக நான் சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே தாங்க இருக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினைத்த ஒரு இலக்கை தாண்டி வரக்கூடிய உங்களுக்கு பலன் இருக்குங்க. சரிங்களா? சரி, உங்களுடைய ராசிக்கு நீங்கள் என்ன செய்யலாம் இந்த விஷயத்தில், அதாவது சனி பயிற்சியினால் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அதாவது புனர்பூசம் நட்சத்திரம், இந்த அவங்களுடைய நட்சத்திரப்படி பார்த்தீங்கன்னா திருவாதிரை. நீங்கள் அந்த நட்சத்திரப்படி கோவிலுக்கு சென்று நீங்கள் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அந்த அர்ச்சனை பொருட்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராமல் பண்ணுறது நல்லது. முடிந்தால் திருநள்ளாறு போங்க. அது சனி பயிற்சி அன்றைக்கே போய் உட்காரணுன்றது அவசியம் இல்லை. அருகில் உள்ள கோவில் இருக்கு இல்லையா, சிவன் கோவிலே நவகிரக சன்னதி இருக்கும், அங்கே பண்ணிங்கனாலே போதுமானது. வாழ்த்துக்கள்.